ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது இன்று நிறைவடைய இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். பீகார்ல இருக்கக்கூடிய 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 கட்டம் நவம்பர் 6, 11 என 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அந்த முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது இன்று நிறைவர இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணிகள் தற்பொழுது வரைக்கும் இறுதி செய்யப்படாத இருப்பதால தொண்டர்கள் தற்பொழுது கலக்கத்தில் இருக்கிறார்கள். பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்கிறது என்கின்ற தெரியாமலே தொண்டர்கள் தற்பொழுது கலக்கத்தில் இருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதிகள் என்பதை தாண்டி எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாகவும் அறிவிப்பு தற்பொழுது வரைக்கும் வெளியாகவில்லை. தொகுதி பங்கீடு நிறைவடையும் முன்னரே வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தது. முதற்கட்டமாக 48 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தாலும் கூட தற்பொழுது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் இழுபறி என்பது நீடித்து வருவதால முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவரக்கூடிய நிலையிலும் கூட காங்கிரஸ் உடைய அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது தற்பொழுது வரைக்கும் இறுதி செய்யப்படாத ஒரு சூழலில் இருக்கிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில தொகுதி பங்கீடுகள் என்பது நிறைவடைந்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில தொகுதி பங்கீடு நிறைவு பெறாததால தொண்டர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி தற்பொழுது வரைக்கும் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து அறிவிப்பு வெளியிடப்படவில்லாததால தொண்டர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். பீகாரை பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் அதே போல ஐக்கிய ஜனதா தளம் 101 தொகுதிகளில் மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் ஐக்கிய ஜனதா தளமும் பாஜகவும் 101 தொகுதி சரிசம தொகுதிகளில் அந்த பாஜகவுடைய கூட்டணிகள் தொகுதி பங்கீடு முடிந்து அவங்க வேட்புமனு தாக்கம் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில இன்னும் வரைக்கும் கூட்டணிகள் இழுபறி நீடித்து வருவதால தொண்டர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். 2 கட்டம் நவம்பர் 6, 11 என 2 கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதற்கட்டம் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறுவதற்கான தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவேறக்கூடிய நிலையில தற்போது வரைக்கும் பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள்.